ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்து நாங்க தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்னருக்கு கடிதமும் கொடுத்துட்டாங்க தாவேக்கால. அப்ப விஜய் அவர்கள் தான் அடுத்த முதல்வர் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. இப்ப யார் யார் என்னென்ன துறைகளுக்கு பேச்சு நடத்தணும், எங்க இருந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவு வாங்கணும்னு இருக்கும். பாருங்க, துரோகம் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம அரசியல் நம்ம பல விதமா கேள்விப்பட்டிருக்கோம். அந்த துரோகத்தோட முதல் வெளிப்பாடு, அதோட அச்சு அசல் உருவமா இன்னைக்கு காங்கிரஸ் நிக்குது. ஏயா திட்டுற அப்படின்னு கேட்பீங்க நீங்க. இப்போ திமுக கையில ஒரு 19-20 எம்பி இருக்காங்க. பிஜேபி 240 எம்பியோட தான் இருக்கு. ஆனாலும் 2024 எலெக்ஷன் ஜெயிச்சோன்னு காங்கிரஸை தள்ளி விட்டு பிஜேபியோட போய் கூட்டணி வைக்கல. ஏன்னா அது கொள்கை. அது மட்டும் இல்ல, நம்மளோட சேர்ந்து எலெக்ஷன் நின்னவங்க நம்ம கூட நிற்கும் டிஎம்கே நின்றுச்சு. அந்த 19 எம்எல்ஏ வச்சு எம்பி அன்னைக்கு போய் சேர்ந்துருந்தா அமித்ஷா வாப்பான்னு வரவேற்றிருப்பாரு. ஏன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, நமக்கு இன்னொரு சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கும். இன்றைக்கும் பிஜேபி கண்ணில் விரல் விட்டு ஆட்டுறது காங்கிரஸ் கிடையாது. பிஜேபி கண்ணில் விரல் விட்டு ஆட்டின 2 பேர் தான், ஒன்று மம்தா பானர்ஜி, இன்னொன்று ஸ்டாலின் அவர்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அலைக்கு இன்றைக்கு காலையில அந்த கட்சி எல்லாம் முடிஞ்சு எல்லாம் அவரோட கூட்டணி கட்சிகள்லாம் அவரை போய் பார்க்குறாங்க. காங்கிரஸ் வரவில்லை, நாங்க தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்றாங்க. தப்பு சொல்ல, நான் தப்பு சொல்ல. விசுவாசம் இல்லாத உங்களுக்கு இத்தனை வருஷம் பெட்டியில பாம்பை வச்சு ஒரு நாயை போச்சு, ஒரு நன்றி கெட்ட நாயை வளர்த்ததை திமுக தலைவர் ஸ்டாலின் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த நன்றி கெட்ட நாய் தான் காங்கிரஸ். 19 எம்பி இருக்கும் போதும் உங்களை விட்டு செல்லவில்லை. உங்களை விட்டு பிஜேபி சென்றிருந்தா அவர் மினிஸ்டர் கொடுத்துருப்பாங்க, 2 இதெல்லாம் வாங்கிடலாம். செல்லவில்லை, செல்ல வேண்டும் என்று சிந்திக்க கூடவில்லை. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை அவரோட கூட்டணியில இருந்து நீங்க வெளியில போறீங்கன்னா ஷேம் ஆன் யூ காங்கிரஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். வெட்கி தலைகுனிங்கள், நாணி தலைகுனிங்கள். தமிழகத்தில் என்றுமே நீங்கள் வளர்வது விடுங்க, உங்க நிழல் கூட பட முடியாதுங்கிறது தான் வாரிசு. நீங்க எவங்க கூட கூட்டணி சேர்த்துக்கங்க, தலையில் குட்டிகரணம் போடுங்க, ஆனால் நீங்க குழிக்குள்ளதான் போவீங்க, தவிர உங்க ஏற மாட்டீங்க. இது 28 சீட்டு உங்களுக்கு கொடுத்தது தவறுங்கிற ஸ்டாலின் உணரணும். அரசியல் ஒரு அனுபவம் உள்ளவர் பக்குவப்பட்டுக் கொள்வார். அப்ப இன்றைக்கு சாயங்காலம் ஸ்டாலின் தோத்த உடனே அடுத்த நாளே இன்றைக்கே போய் தொகுதிகளை குளத்தூர்ல பார்த்து அவர் தனக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு வந்துட்டார். அப்ப அது ஒரு எமோஷனல் சீனாக தான் இருந்தது அந்த பக்கம். இருந்தாலும் தன்னுடைய அரசு ஜனநாயகத்தில் ஒரு முதிர்ச்சி காமிக்கிறாரு. தோந்த உடனே தன் தொகுதிக்கு போய் மக்களுக்கு நன்றி சொல்லிட்டாரு. அதாவது ஜெயிச்சிருந்தா கூட 4 நாள் கழிச்சு தான் போய் நன்றி சொல்லி இருந்திருப்பாரு. தோந்த உடனே அடுத்த நாள் போய் நன்றி சொல்றது இட்ஸ் ஹெல்த்தி ட்ரெடிஷன் ஆஃப் டெமோக்ரஸி. ஜனநாயகத்தின் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு பண்பை வெளிப்படுத்தியிருக்காருன்னா சொல்ல முடியும். சரி, இதெல்லாம் நம்ம நிப்பாட்டிக்குவோம். நிப்பாட்ட அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் வருது. என்ன அப்படின்னா, இப்ப விஜய் அவர்கள் நீங்க தாவேக்காக 108 சீட்டு நீங்க பாத்தீங்கன்னா 108 நீங்க கணக்கு பண்ண முடியாது. இப்போதைக்கு சொல்லிக்கலாம் நீங்க. ஏன்னா 2 சீட்ல ஒரு சீட்டை அவரு ரிசைன் பண்ணி தாங்கணும். அப்ப அது எப்படி கணக்கு எடுக்கிறாங்க நமக்கு தெரியல. இது பை எலெக்ஷன் வச்சுட்டு தான் நோ கான்பிடன்ஸ் மோஷன் வைப்பாங்களா என்னங்கிற ஒரு குழப்பம் இருக்கத்தான் செய்யுது. அப்ப எப்படினாலும் 2 சீட்ல எம்எல்ஏவா விஜய் அவர்கள் இருக்க முடியாது. ஒண்ணு ஒரு பெரம்பூரை எம்எல்ஏ சீட்டை துறக்கணும், அல்லது திருச்சி கிழக்கு எம்எல்ஏ சீட்டை துறக்கணும். இது 2ல எங்க திறந்தாலும் அங்க ஒரு பை எலெக்ஷன் வரணும். அடுத்த எந்த சீட்டை அவர் திறந்தாலும் அந்த சீட்ல பை எலெக்ஷன் வந்துதான் ஆகணும். அப்ப இப்போதைக்கு என்ன பேச்சு வெளியில வருதுன்னா, பெரம்பூர், அதாவது சென்னை அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கணும், சென்னைக்கு பக்கத்திலேயே அவர் இருக்கணும், இன்னும் சென்னையில தான் தன்னோட கோட்டை அவர் அமைக்கணும்னு நினைக்கிறாரு. பெரம்பூர் சீட்டை அவர் ரீட்டைன் பண்ணிட்டு திருச்சி கிழக்கை அவர் ரிசைன் பண்ணுவார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி விஜய் அவர்கள் திருச்சி கிழக்க ரிசைன் பண்ணார் அப்படின்னா அங்க ஒரு பை எலெக்ஷன் வரும். பை எலெக்ஷன் வரும்போது உங்களுக்கு இப்ப தெரியும் 20,000 வாக்குலாம் அவர் லீட்ல ஜெயிக்கிறார். அது விஜய்க்காக விழுந்த வாக்கு. அப்ப அங்க ஒரு கேண்டிடேட்டை கண்டிப்பா தாவேக்காக நிப்பாட்டுவாங்க. ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோக்கல் ஒருத்தர் ஜெயிக்க வைப்பாங்க. பட் இந்த முறை நான் ஆசைப்படுவதில்லை, எதிர்பார்ப்பது நிச்சயமாக ஸ்டாலின் அங்க நின்று போட்டியிட வேண்டும். இடைத்தேர்தலில் பொதுவாக ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க, தோப்பாங்க, நம்ம நின்று தோக்கணுமான்னு யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சு நிச்சயமாக சட்டமன்றத்திற்குள் செல்ல வேண்டும். திமுக சட்டமன்றத்தில் முழு வலிமையோடு செயல்பட வேண்டும் என்றால் ஸ்டாலின் அவர்கள் உள்ளே சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக செல்ல வேண்டும். சென்று அங்க நின்னாதான் டிஎம்கே அசம்பிளி பார்ட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும், சட்டமன்ற பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால நிச்சயமா நான் எதுவுமே எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா நீங்க இருந்து ஒரு நியூஸ் பிரேக்கா கூட வச்சுக்காங்க. நிச்சயமாக ஸ்டாலின் நிற்பார். திருச்சி கிழக்கில் அவர் நிற்க வேண்டும், நிச்சயமாக நிற்பார். அந்த சமயத்துல காங்கிரஸ் நிச்சயமா அங்க போயிருவாங்க. காங்கிரஸ் ஒரு காலத்துல, அதாவது அடைக்கல்ராஜ் காலத்துல அங்க செல்வாக்கு இருந்துச்சு, இப்ப கிடையாது. திமுகவும் அங்க மிகப்பெரிய கட்சி,
ஒரே ஒரு வேண்டுகோள், அப்படி அதிமுக அங்க ஆதரவு கொடுக்காம, அதிமுக ஆதரவு வாங்காம இவர் காங்கிரஸ் அவங்க எல்லாம் வச்சு உதவி பண்ணாருன்னா அதிமுக தயவு செய்து இந்த எலெக்ஷனை புறக்கணிக்க வேண்டும். நீங்க 2 பேரும் சில முக்கியமான விஷயங்களை ஒருங்கிணைந்து ஆப்போசிஷன் கொடுத்தீங்கன்னா தான் தமிழ்நாடு ஒழுங்காக ஆளப்படும். இல்லை என்றால் தமிழ்நாடு நிலைமை நல்லா இருக்காது. அதான் இன்றைக்கு எல்லாருமே வெளியில பேசுறது. அப்போ திருச்சி கிழக்கில் ஸ்டாலின் நாங்கள் எதிர்பார்ப்பது ஒரு பிரேக்கிங் நியூஸ். என் மனசு சொல்றது மட்டும் இல்ல, சில அரசியல் கணிப்புகள் மூலமா நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்டாலின் திருச்சி கிழக்கில் நின்றால் எலெக்ஷன் வந்தாலும் பெரம்பூர்னால் ஸ்டாலின் நிற்பார். ஸ்டாலின் நின்றால் அவர் ஜெயிக்கிறதுக்குரிய வாய்ப்பு மிகவும் அதிகம். ஏன்னா ஆல்ரெடி திருச்சி இதுக்கு முன்னாடி திருச்சி கிழக்கு திமுக கையில தான் இருந்துச்சு. இந்த தடவை 20,000 30,000 வாக்குல தான் ஜெயிச்சிருக்கிறாரு. அது விஜய்க்கு தனிப்பட்ட செல்வாக்கு தான் எங்களுக்கு எடுக்க முடியும். அப்ப ஸ்டாலின் அந்த தொகுதிக்குள்ள போது தனிப்பட்ட செல்வாக்கு அங்க மாறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்டாலின் நிச்சயமாக இந்த தடவை திருச்சி கிழக்கில் நிற்பார். நின்றால் அவர் வெல்வதற்குரிய வாய்ப்பும் அதிகம். ஸ்டாலின் வென்று அசம்பிளிக்குள்ள சென்றார் அப்படின்னா தாவேக்காவால் அவ்வளவு எளிதாக எல்லா விஷயத்தையும் புறந்தள்ளி கொண்டு போயிட முடியாது. அது ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் சொல்லுவாங்க. நல்ல ஆரோக்கியமான எதிர்கட்சி, நல்ல ஆரோக்கியமான ஆளுங்கட்சி இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்க, இப்போ இன்னொரு ஆப்ஷன்ஸ் வருது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. எப்படினாலும் எல்லா சின்ன சின்ன கட்சிகள் எல்லாத்தையும் கூட்ட சேர்த்துக்கிட்டாலும் விஜய்க்கு 120 சீட் 119 சீட் அப்படித்தான் வரும். அதாவது காங்கிரஸ்க்கு 5 இருக்கு, பாமகக்கு 4 இருக்கு, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் அவங்க 2 கம்யூனிஸ்ட் 6. அப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 10 15 ஒரு 15 16 17 சீட்டு தான் இருக்கும். இவங்களோட 107 16 சீட்டா 120 121 தொட்டுக்கோ தொடச்சுக்கோங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ அப்படி வரும்போது முக்கியமான விஷயங்கள்ல அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்காம இல்லாம போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. 123 ஜஸ்ட் டச் அண்ட் கோ, அல்ல ரொம்ப டச் அண்ட் கோவா இருக்கும். அப்ப பல பேரை சமாளிக்க வேண்டியிருக்கு. 10 12 கட்சி உள்ளெழுத்து, ஒரு 6 7 கட்சி உள்ளெழுத்து போட்டு சமாளிக்கிறது கஷ்டம். அதற்கு பதிலா அவர் அதிமுகவோடயே கூட்டணி போலாமான்னு ஒரு பேச்சுவார்த்தை பேசிட்டு இருக்கிறாங்க. அது அதிமுக தனியா உள்ள வந்துச்சுன்னா, அதுவும் பிஜேபியோட வருதா, பிஜேபி இல்லாம அதிமுக மட்டும் தனியா வந்தா கூட 47 சீட்டோட வரும். அதிமுக கூட்டணி வந்தா கூட அவங்களும் ஒரு 53 சீட்டோட வருவாங்க. அப்ப 2 பேர் சேர்க்கும்போது 150 160 சீட் ஆயிரும். சேஃப் மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடைச்சிரும். அதையும் ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கிறதா சொல்கிறார்கள். ஆனா இதுல விஜய் அதிமுக ஆப்ஷனை எடுத்தார் என்றால் ஃபியூச்சர்ல அடி வாங்கும் கண்டிப்பா. ஏன்னா 2 கட்சியில குறை சொல்லித்தான் நீங்க வந்திருக்கீங்க, திருப்பி அவங்களே ஒருத்தரோட கூட்டணி வச்சீங்கன்னா அடி வாங்கும். அதனால விஜயோட ஆப்ஷன் என்ன பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ், பிசிகே, கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்டுகள், பிரேமலதா, விஜயகாந்த், அங்க இருந்து பாமக எத்தனை பேர் அள்ளி போடணும் அத்தனை பேரையும் அள்ளி போடதான் அவர் ட்ரை பண்ணுவார். அதற்கு மேல் அவர் அதிமுக கூட்டணி வைக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். இதுதான் இன்றைய சூழ்நிலை. இப்போதைக்கு சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, இவங்கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, எல்லா கட்சிகளும் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு விஜயமிடம் அழைப்பு வரவில்லை அப்படின்றாங்க. அப்ப வழக்கமா ஒரு வேலை உட்காந்துக்கிட்டு எல்லாரும் என்ன பார்ப்பாங்கன்னு நினைக்கிறாருன்னு தெரியல. கூட்டணி வேணும் என்றால் நீங்க தான் கூட்டணிக்கு சின்ன கட்சிகளை அழைக்க வேண்டும். அவர் அழைக்கவில்லை. அப்ப கூட்டணி நம்பர்ஸ் இவருக்கு வேணும் கண்டிப்பா. இவர் யாரா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் அந்த 118 சீட் இவர் கிடைத்தால் தான் இவர் ஆட்சி ஃபார்ம் பண்ண முடியும். நான் 112 சீட் வச்சிருக்கேன், 6 சீட்ல கொஞ்சம் டைம் கொடுங்கன்னா கிடையாது. இன்னும் 2 வாரத்துல எனக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா 2 வாரத்துல நான் லோ கான்பிடன்ஸ், அதாவது என்னோட மெஜாரிட்டி நிரூபிச்சு காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நிரூபிக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்கும். அவர் தவறினார் என்றால் அதிமுகவும் திமுகவும் சேர்றது கஷ்டம். அப்பதான் கவர்னருக்கு அடுத்த தலைவலி வரும். அப்ப கவர்னர் உள் போய் புது எலெக்ஷனும் வரலாம். அதை விஜய் சார்ந்தவங்க விரும்ப மாட்டார்கள். அப்போ கூட்டணிக்கு அவர் எப்ப அழைப்பார், யார் அழைப்பாருங்கிறது ஒரு அடுத்த கேள்வியாக தான் இருக்கு. என்ன எப்படி நடந்தாலும் திருச்சி கிழக்கில் நடக்கக்கூடிய பைப்போல்ல கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் நிற்பார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். மீண்டும் சந்திப்போம்.